ஹலோ எவ்ரிவன். இப்போ வந்து நம்ம ஒரு போராட்டம் அப்படிங்கிற வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் வந்து எல்லாருக்குமே வந்து ஞாபகம் இருக்காது. ஏன்னா இது வந்து பார்த்தோம்னா நடந்து ஒரு 4 வருஷம் ஆகுது. மார்ச் 2022 நடந்தது. ஓகே, இது என்ன போராட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து சிஓஏ எக்ஸாம் ரிசல்ட் எப்படி வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சிஓஏ ரிசல்ட்டை பத்தி பேசிடலாம். அதுக்கப்புறமா வந்து அடுத்து அது என்ன போராட்டம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகேங்க, இப்போ வந்து சிஓஏ ரிசல்ட் வந்து என்ன மாதிரி இருக்கு? இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ல வந்த ரிசல்ட்ஸுக்கும் இப்போ வந்திருக்கிற ரிசல்ட்ஸுக்கும் எப்படி இருக்கு? எனக்கு ரிசல்ட் கூட பிரச்சனை இல்லைங்க. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் ஹால்ல போய் ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? இந்த பிரச்சனைகள் ரிலேட்டடா டோட்டுமே வந்து எந்த ஃபீட்பேக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்க வாங்கியிருக்கணும். நியாயப்படி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல கண்டக்ட் பண்ற ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் வாங்கியிருக்கணும். ஆனா ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து ஃபீட்பேக்குங்கிற முறையில ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கொஸ்டின்ஸ்ல ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருக்கா, இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஏதாவது வந்து ஆன்சர் கீ வேற மாத்தி கொடுக்கலாமா, இது சரியா இருக்கா அப்படிங்கிற முறையில தான் வந்து ஃபீட்பேக் வாங்கினாங்களே தவிர, நீங்க எக்ஸாம் ஃபேஸ் பண்ண இடத்துல உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எப்படி இருந்தது, கம்ப்யூட்டர் எப்படி இருந்தது, கீபோர்டு எப்படி இருந்தது, நீங்க ஃபேஸ் பண்ண டிஃப்ரெண்டான பிரச்சனைகள் என்ன, இதை பத்தி டோட் வந்து நம்ம கிட்ட கேட்கவே இல்லை. ஓகேங்க, இதெல்லாம் வந்து கேட்டிருக்கணுமானா கண்டிப்பா வந்து கேட்டிருக்கணும். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து ஒரு நார்மல் மெத்தட்ல இருந்து ஒரு டிஜிட்டலைஸான மெத்தடுக்கு ஒரு சப்ஜெக்டை மூவ் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய விஷயங்களை வந்து டிஃப்ரெண்டா ஃபீல் பண்ணாங்க. அதுல நிறைய ப்ராப்ளம் வந்தது. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணாங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னா ஷார்ட் அண்ட் எக்ஸாம். இப்போ ஷார்ட் அண்ட் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் மேனுவலா ஒரு ஸ்டாஃப் வந்து பேப்பர் எடுத்துட்டு வந்து எக்ஸாம் ஹால்ல ரீட் பண்ணுவாரு. ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரோக் போடுவாங்க, அதை போய் டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுப்போம். இது வந்து நார்மலா இருந்தது. இப்படி ஸ்டாஃப் வந்து நேர்ல வந்து டிக்டேஷன் போடும்போது என்ன மாதிரி இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு ஹால்ல எக்கோ வருதா, அப்போ நம்ம வந்து ட்ரையல் படிக்கும் போதே அதை வந்து சரி பண்ணாங்க. அதே மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேற ஏதாவது டிஃபிகல்ட்டியா இருக்கா, பிளேஸ் மாத்தி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்டான விஷயங்கள்லாம் பண்ணி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே கன்வீனியன்டா இருக்கிற மாதிரி வாய்ஸை வந்து தேவைங்கிற இடத்துல ரைஸ் பண்ணி மற்ற இடத்துல குறைச்சு அந்த மாதிரி கரெக்டா பண்ணாங்க. அப்போ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராம இருந்தது. திடீர்னு வந்து ஸ்பீக்கர் மெத்தடு அப்படிங்கிற ஒரு மெத்தடுக்கு மாற்றும் போது ஸ்டூடெண்ட்ஸ் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டாங்க. அதுவும் முதல்ல வந்து ஷார்ட் அண்ட் எக்ஸாம் செப்டம்பர் 2021 அந்த லாக்டவுன் பீரியட்ல ரொம்ப நாள், அதாவது பிப்ரவரி 2020ல எக்ஸாம் நடந்தது ஷார்ட் அண்ட். அதுக்கப்புறமா நிறைய கேப் இருந்தது, ஏன்னா வந்து லாக்டவுன். சரி, இப்ப இன்னும் கேப் விட்டோம் அப்படின்னா நிறைய நாள் தள்ளி போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மார்ச்லயே கலெக்ட் பண்ணி வச்ச அந்த அப்ளிகேஷன்ஸுக்கெல்லாம் செப்டம்பர் 2021ல எக்ஸாம் நடத்தினாங்க. அதுதான் வந்து ஆடியோ மெத்தட் எக்ஸாம். அந்த ஆடியோ மெத்தட் எக்ஸாம் எல்லாருக்குமே ரொம்பவே வந்து புதுசா இருந்தது. அதுல பார்த்தோம்னா நிறைய நெகட்டிவ் ரிசல்ட். ஷார்ட் அண்ட் பொறுத்த வரைக்கும் சீனியர்ல பார்த்தோம் அப்படின்னா 40 ரிசல்ட் 50 ரிசல்ட் அப்படின்னு தான் வந்தது அந்த ஒரு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். ஸோ நார்மலாவே வந்து ஷார்ட் அண்ட்ல 200-300 தான் ரிசல்ட் வரும். இது அப்படியே 10% குறைஞ்சது. சரி, இப்ப இந்த ஒரு எக்ஸாம்ல தான் அப்படி குறைஞ்சதே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அடுத்த எக்ஸாமுக்கு ரெடி ஆனாங்க. அப்போ அப்பயும் வந்து நிறைய வந்து கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஆடியோ வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பீடா இருந்தது, இல்ல அப்படின்னா வந்து எங்களுக்கு புரியாம இருந்தது, எக்கோ அடிச்சது, வாய்ஸ் கிளியரால, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சொல்லவும் சரி அடுத்த எக்ஸாம்ல அது சரியாயிரும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணாங்க மார்ச் 2022ல. சரி, அப்போ அந்த எக்ஸாம் பர்ஃபெக்டா நடந்ததுன்னா அதுவுமே வந்து சொதப்பல் தான். சரி, இப்படி தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த எக்ஸாம் வந்து ப்ராப்ளமாவே போய்கிட்டு இருக்கே அப்படின்னவும் அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் 2020 எக்ஸாமுக்கு ஒரு மாடல் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. மாடல் அப்படின்னா டெமோ பர்பஸ்க்காக இப்ப அடுத்த வாரம் எக்ஸாம் அப்படின்னா இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி எங்க எக்ஸாம் எழுத போறீங்களோ அந்த சென்டர்ல போயிட்டு நீங்க ஆடியோ லிசன் பண்ணி ஒரு டிக்டேஷன் எடுத்துக்கிட்டு வரலாம். இப்ப நீங்க வந்து அந்த இடத்துல எல்லாமே கரெக்டா இருக்குன்னு சொல்லவும் அடுத்த எக்ஸாமை மெயின் எக்ஸாமா கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்த எல்லா எக்ஸாம்லயும் எந்த ப்ராப்ளமும் இல்லாம எக்ஸாம் வந்து போனது. அப்படி வந்து போராட்டம் தான் அது. நான் மறுபடியும் அதை ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ளே பண்றேன், ஒன்ஸ் லிசன் பண்ணுங்க. விழுப்புரம் மாவட்ட திருக்கோவிலூர் அருகே அரகண்டநல்லூர் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் சுருக்கெழுத்து எழுது வந்த மாணவ மாணவியர் கல்லூரி முன்பாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஒலிபெருக்கி தெளிவாக செயல்படாததால் கேள்விகள் சரியாக புரியவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். போலீசாரின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து மீண்டும் தேர்வு எழுதினர். போராடுவோம்
போராடுவோம் ஸ்பீக்கர் மாற்றும் வரை போராடுவோம் போராடுவோம் ஸ்பீக்கர் மாற்றும் வரை போராடுவோம். சரிங்க, இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னா நிறையவே சம்பந்தம் இருக்கு. ஏன்னா சிஒஏ எக்ஸாம் இவ்வளவு நாள் வந்து நம்ம ரைட்டிங் மெத்தட்ல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம கம்ப்யூட்டரைஸ்டுக்கு மாறி இருக்கோம், டிஜிட்டலா மாறி இருக்கோம். அப்படி மாறும்போது பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது டோட்டுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்போ தெரியும் போது இது ஒரு டெமோ கான்செப்டுக்கு ஒரு எக்ஸாமை கண்டக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மெயின் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தா இந்த ப்ராப்ளமே கிடையாது. ஆனா என்ன பண்ணாங்கன்னா டைரக்டாவே எக்ஸாமை கண்டக்ட் பண்ணதால ஃபர்ஸ்ட் பேட்ச் ஃபுல்லா வந்து சொதப்பல் தான். அப்ப ஃபர்ஸ்ட் பேட்ச் சொதப்பன பிறகு அப்போ அந்த பேட்ச்ல எக்ஸாம் எழுதுனா எல்லா ஸ்டூடெண்ட்டையும் திரும்பவும் வந்து ரீ எக்ஸாமுக்கு அலோவ் பண்ணாங்களா அப்படின்னா அதுவும் பண்ணல. யார் யாருக்கு ப்ராப்ளம் இருக்கோ அவங்க மட்டும் நீங்க எக்ஸாம் எழுதுனா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ ப்ராப்ளம் உண்மையிலே ஃபேஸ் பண்ணவங்க கூட ரீ எக்ஸாமை எழுத முடியல. அப்போ அந்த மாதிரி சொல்லி நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட சொன்னவங்களும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச்ல ஃபேஸ் பண்ணவங்க எல்லாரும் அந்த எக்ஸாமை நான் மறுபடியும் ரீ எக்ஸாம் எழுதணும்னு போகும்போது அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் அதை வந்து அலோவ் பண்ணல. அதுதான் உண்மை. அப்போ அலோவ் பண்ணாத போது அவங்களால மறுபடியும் ரீ எக்ஸாம் எழுத முடியல. இன்னைக்கு அவங்க எல்லாம் ஃபெயிலு. இப்போ ஃபர்ஸ்ட் பேட்ச் சொதப்பினது யாரோட மிஸ்டேக்கு? ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பண்ணியிருக்கோங்கிறாங்க. அங்க நெட்வொர்க் இஷ்யூ, கம்ப்யூட்டர் இஷ்யூ. அப்போ இதை வந்து சரி பண்ணியிருக்க வேண்டியது டோட். ஒண்ணு வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் எழுதுனா எல்லாருமே வந்து ரீ எக்ஸாம் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லியிருந்தாதான் அது சரியான ரீ எக்ஸாம். இப்ப பிரச்சனையை ஃபேஸ் பண்ணவங்க மட்டும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது என்ன அப்படின்னா, சார் எங்களோட ஃபர்ஸ்ட் பேட்ச் ஃபுல்லாவே ப்ராப்ளம் தான், ஆனா மறுபடியும் போயிட்டு நாங்க ரீ எக்ஸாம் ஒன்று கேட்கவும் எங்களை உள்ளவே அலோவ் பண்ணல, எல்லாரையும் திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும்போது இது யார் வந்து பொறுப்பாகணும்னா டோட் தான் பொறுப்பாகணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ டோட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ல எக்ஸாம் நடத்துறாங்க. இப்போ டைப் ரைட்டிங் எல்லாம் பண்றாங்க இல்லையா? இப்போ டைப் ரைட்டிங் பண்ணும்போது கீபோர்டு, மவுஸ், சிஸ்டம் இதெல்லாம் சரியாதான் வேலை செய்யுதான்னு சொல்லி ஏதாவது இன்ஸ்பெக்ஷன் நடத்தி அதுக்கப்புறம் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்களா? அதுவுமே கிடையாது. இப்போ வந்து எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளவுங்கிறது நமக்கு தெரியும். 1600 ரூபாய் எக்ஸாம் ஃபீஸ் வாங்குறாங்க. இந்த 1600 ரூபாய்க்கு நீங்க என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. சிஸ்டம் சரியா இருக்கிறது இல்ல, கீபோர்டு ஒர்க் ஆகுறது இல்ல, மவுஸ் ஒர்க் ஆகுறது இல்ல. இது எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் தான். உங்களுக்கு வந்து ப்ரூஃபோட இப்ப நான் டோட்டு கிட்ட வந்து ஒரு ரெக்வஸ்ட் தான் வைக்கிறேன். சார் நீங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றீங்க, இதுக்கு ப்ரூஃப் இருக்கா நீங்க கேட்டீங்க அப்படின்னா நான் ப்ரூஃபோட ரெடி பண்ணி ஒரு ஆடியோ மெசேஜோட ரெடி பண்ணி எந்த காலேஜ்ல இந்த மாதிரி பிரச்சனை நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்னால கொடுக்க முடியும். உங்களுக்கு வந்து ப்ரூஃப் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் ரெடி பண்ணி உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட் அதுல கியூஆர் வச்சு ஆடியோ ஃபார்மேட்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸ்டூடெண்டோட ஃபீட்பேக்கை நீங்க லிசன் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து நீங்க சரி பண்றதுக்கு பார்த்தாலுமே சந்தோஷம் தான். ஏன்னா எங்கிட்ட வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒரு 150+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் போறாங்க. நான் அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்கினாலே போதுமானது தான். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காலேஜ் வாரியா போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் நடத்த முடியல, அந்த அளவுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இப்ப எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப இன்ஸ்டிடியூஷன் மூலமா ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு போறாங்க, பிரைவேட்டா போறாங்க, யூடியூப் ஃபாலோ பண்ணி போறாங்க. இப்ப இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து நீங்க ஃபீட்பேக் வாங்கி கூட அது என்ன மாதிரி காலேஜஸ் என்ன மாதிரியான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கறத நீங்க ரெக்டிஃபை பண்ண பார்க்கலாம். இது அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு அப்படியே தொடர்ந்தது அப்படின்னா இங்க வந்து எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மேக்சிமம் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் தான். அவங்க கேட்கறது எல்லாமே வந்து எங்களுக்கு அடுத்த லெவலுக்கு நாங்க மூவ் ஆகணும் அப்படின்னா கம்பல்சரி சிஒஏ சர்டிபிகேட் வச்சே ஆகணும் அப்படிங்கிறாங்க. இப்ப ஒரு எக்ஸாம் மிஸ் ஆனாலும் அவங்களுக்கு ஒரு 6 மாசம் வேஸ்ட். அப்போ அவங்களோட வாழ்க்கையில நம்ம விளையாடுற மாதிரி தானே ஆச்சு. ஸோ அவங்க வந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்தும் அழுகுறாங்க, எக்ஸாம் ரிசல்ட் வர்ற அன்னைக்கும் அழுகுறாங்க. அப்போ அதெல்லாம் நாங்க தான் லிசன் பண்றோம். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து டோட் வந்து தலையிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணணும். இங்க நான் பேசிட்டு இருக்கிறது யாருக்கும் எகெயின்ஸ்டா கிடையாது. ஒரே விஷயம் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபேவரா நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க வந்து ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் அவ்வளவு இருக்கு. இதை வந்து டோட் கருத்துல வச்சு இதை அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டெமோ. இப்ப நமக்கு வந்து ரிமோட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் November 16th onwards அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தீங்க. இப்ப அடுத்து எக்ஸாம் சென்டர்லாம் நம்ம செலக்ட் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு டெமோ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுங்க. எந்தெந்த ஸ்டூடெண்ட் எந்தெந்த சென்டருக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்களோ அங்க போய் எக்ஸாம் எழுதுங்க. அங்க நீங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனையை டோட்டுக்கு ஃபீட்பேக்கா கொடுங்க. அந்த ஃபீட்பேக்கை நாங்க சரி பண்ணிட்டு ஒரு வாரத்துல எக்ஸாம் வச்சிடறோம்னு சொல்லி ஒரு டெமோ பர்பஸ் கொடுத்து நீங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க அடுத்தடுத்து வர எல்லா எக்ஸாமுக்கும் வந்து டெமோ வைக்கணுங்கிறத கட்டாயம் கிடையாது. இப்ப வரக்கூடிய எக்ஸாமுக்கு வைங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம முடிச்சிட்டோம். 2வது ஸ்டேஜும் அதே தொடர்ந்தது அப்படின்னா இது வந்து பெரிய ப்ராப்ளமா தான் போய்கிட்டே இருக்கும். இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராப்ளம், அவங்க லைஃபுக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் அனுப்பக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லாம் மேக்சிமம் வந்து ஒரு 100 பேர் போனாங்கன்னா
ஒருத்தர் ஃபெயில் ஆவாங்க, இல்ல அப்படின்னா 2 பேர் ஃபெயில் ஆவாங்க. இது வந்து எப்பவுமே காமனா நடக்கக்கூடியதுதான். அவங்க ஃபெயில் ஆனாலும் அவங்களோட பிரச்சனையை அவங்க வந்து சொல்லி, ஆமா இது என்னாலதான் ஃபெயில் ஆனது, நான் தான் இதுக்கு ரீசன் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா நான் எழுதல, அதனால ஃபெயில் ஆயிட்டான், படிக்கல, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம பேப்பர் ரீவேல்யூஷன் போட்டு வாங்கி பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலேயே அவங்க எழுதாம தான் இருப்பாங்க, அதை அவங்களே அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த டைம் ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஃபெயிலு. அப்ப ரீசன் கேட்கிறோம் அப்படின்னா அவங்க சொல்ற பிரச்சனை கம்ப்யூட்டர் தான் மெயின் ரீசனா சொல்றாங்க. கம்ப்யூட்டர் ஹேங் ஆகி இருக்கு, மூவ் ஆக மாட்டேங்குது, அப்படியே ஸ்டாப் ஆகிடுது, நெட்வொர்க் இஷ்யூ, கீபோர்டு இஷ்யூ, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம அங்க எக்ஸாம் சென்டருக்கு வரக்கூடிய ஸ்டாஃப் கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்டா அதுவும் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன மாதிரியான ஒரு எக்ஸாம் கண்டக்ஷன் இது? ஸோ ஜஸ்ட் வந்து வாங்குற ஃபீஸ் வந்து ரொம்பவே அதிகமான ஒரு ஃபீஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ். அந்த ஃபீஸுக்கு தகுந்த மாதிரியான எக்ஸாமா இருக்கணும். ஒரு ஸ்டூடெண்டா நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் லாஸ்ட் டைம் ஸ்டூடெண்ட் வந்து ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் நீங்க என்ன மாதிரி முறையில சரிப்படுத்திக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து டோட்டையே எக்ஸ்பெக்ட் பண்ணி போகக்கூடாது. அவங்க பண்ணுவாங்களா மாட்டாங்களா, இந்த வீடியோ டோட் காதுக்கு போகுமா இல்லை அஃபீஷியல்ஸ் கேட்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம வந்து உங்களுக்கு ஒரு அவேர் கொடுக்கணும், இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை கொடுக்குறோம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க சிஸ்டமேட்டிக்கா ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படிங்கிறதால ஒரு கீபோர்டு உங்க பேர்ல நீங்களே ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நீங்க இன்ஸ்டியூட்டே போய் டைப் பண்றீங்க அப்படின்னாலும் அப்ப அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் உங்களுக்கு மெயின் எக்ஸாமுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ற கீபோர்டை கொடுப்பாங்களான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். மேக்சிமம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்ற அதே சிஸ்டம் கீபோர்ட்லயே தான் இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவான். இப்ப 2 பேரும் ஒரே பேட்சுக்கு போறீங்க அப்படிங்கிறப்போ அந்த கீபோர்டை யாருக்கு கொடுக்க முடியும்? அது கண்டிப்பா பாசிபிள் இல்லை. அதே மாதிரி மவுஸ். இப்ப இந்த மாதிரி நீங்க எல்லாம் தனித்தனியா ஒண்ணு வாங்கி வச்சு ப்ராக்டிஸ் பண்றது ரொம்பவே பெஸ்ட். நமக்கு வந்து மெயின் எக்ஸாம்ல கீபோர்டு, மவுஸ் இதெல்லாம் நம்ம அலோவ் பண்றாங்க. இதெல்லாமே ஒயர்டா இருக்கணும், ஒயர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. இப்ப டோட் கிட்ட நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலுமே அவங்க வந்து நீங்க கீபோர்டு எடுத்துட்டு போறதுக்கு நாங்க பர்மிஷன் கொடுத்தோமே, நீங்க எடுத்துட்டு போயிருக்கலாமேன்னு தான் கேட்பாங்க. ஆனா நீங்க 1600 ரூபாய் கட்டுறீங்க, அதனால நாங்க வந்து ஒர்த்தா கொடுப்போம்னு சொல்லவே மாட்டாங்க. இப்ப எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதனால நீங்க வந்து நம்ம சைடு நம்ம பாத்துக்கணும், நமக்கு வந்து ரிசல்ட் தேவை அப்படிங்கிற போது சரியா கொண்டு போயிருங்க. இப்ப மெயினா பாத்தீங்கன்னா எங்கிட்ட வந்து எக்ஸாம் பண்ணி ஃபெயிலா போனவங்கள நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் சர்வன்ஸ் நல்லா தான் பண்ணாங்க. அதுவும் அவங்க கோர்ட்ல டைப்பிஸ்டா இருக்கக்கூடியவங்க, ரொம்ப நாளா டைப் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க, போத் சீனியர் முடிச்சவங்க. அவங்களாலேயே வந்து ஒரு டைப்பை கிளியர் பண்ண முடியாம போயிருக்குமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் இனி வரக்கூடிய எக்ஸாம்ல இருக்கவே கூடாதுங்க. இது வந்து ஸ்டூடெண்டோட ஒரு நலனுக்காக மட்டுமே நான் சொல்லியிருக்கிறேன். இதை சரிப்படுத்தினீங்க அப்படின்னாலே அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு இது ஃபேவராகவே அமையும். ஓகேங்க, இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ சிஒஐ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் கொஞ்சம் அவேரா இருந்து அடுத்த எக்ஸாமே வந்து ஒரே அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ண பார்த்துக்கலாம். இதே போல இப்போ ஏற்கனவே ரிசல்ட் வந்து நெகட்டிவ் ரிசல்ட்டா இருக்கு அப்படின்னா நீங்க ஓகே இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு முடிஞ்சது, இதை நம்ம ஃபீல் பண்ணி ஒன்றும் ஆக போறது இல்லை. அடுத்த அப்ளிகேஷனுக்கான டேட் ஆகஸ்ட் 17th வரைக்கும் இருக்கு. இந்த எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போடுங்க. இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது இஷ்யூஸை வந்து டோட் லிசன் பண்ணி அதை சரிப்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுப்போம். அவங்க சரி பண்ணாங்க அப்படின்னா நமக்கு அடுத்த டைம் நமக்கு ஃபேவராகவே அமையும். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். எக்ஸாம் படிக்கக்கூடியவங்க தொடர்ந்து வந்து டைப்ரைட்டிங் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. இப்படி டைப்ரைட்டிங் நீங்க நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 100% பாஸ் பண்ணிடலாம்.